ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாதவரே, விண்ணிலும் மண்ணிலும் பெரியவரே, விண்ணிலும் மண்ணிலும் அதிகாரம் கொண்டிருக்கிறவரே, உம்மையை துதிக்கிறோம், உம்மையை போற்றுகிறோம், உம்மையை வாழ்த்துகிறோம். அப்பா அப்பா, நீ ஒருவரே தூயவர், தூயவர், தூயவர். விண்ணிலும் மண்ணிலும் பெரியவரே, இறங்கி வாருங்கப்பா. இந்த இடத்தை நிரப்ப வேண்டுமாக ஜெபிக்கிறோம். வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் எங்களை வழிநடத்தி வருகிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நன்றி பலிகளை செலுத்துகின்றோம். உம்முடைய பிரசன்னம் எங்களை சுற்றி சூழ்ந்து பாதுகாத்து வருகிற கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, உடைய வல்லமையால் ஆசீர்வதிங்க. இறை வார்த்தையை கேட்க வாஞ்சையோடு கூடி வந்திருக்கிற எல்லோரையும் 100 மடங்கு ஆசீர்வாதங்களால் நீர் நிரப்பும். அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைய இறை செய்தியாக மேன்மை அடைய தாழ்மையே வழி என்கிற தலைப்பிலே நற்செய்தியை பறைசாற்றவிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 33வது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம். மேன்மை அடைய தாழ்மையே வழி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்று நாம் எல்லோருமே மேன்மை அடைய வேண்டும் என விரும்புகிறோம். வாழ்வின் எல்லா இன்பங்களையும் அனுபவிக்க வேண்டும். துணிகள் ஒரு சிறு கடையளவுக்கு இருக்க வேண்டும். அனைவரும் மதிக்கத்தக்க ஒரு நிலைக்கு உயர வேண்டும். ஒரு பெரிய வீடும் ஏராளமான வேலைக்காரர்களும் இருக்க வேண்டும். பணம் ஒரு சிறு வங்கி அளவுக்கு இருக்க வேண்டும் என ஆசை கொள்கிறோம். சில நேரங்களில் பேராசையும் கொள்கிறோம். இப்படி இந்த உலக சார்ந்த பொருட்கள் மூலம் மேன்மை அடைய வேண்டும் என விரும்புகிற நாம் மேன்மை அடையும் வழிதனிலே தவறுகிறோம். பிரியமானவர்களே, மேன்மை அடைய நீங்கள் எந்த பாதையை தெரிந்தெடுத்திருக்கிறீர்கள் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். மற்றவர்களை ஏமாற்றி அதிலே வருகின்ற பணம் மூலம் நீங்கள் மேன்மை அடைய விரும்புகிறீர்களா? பொய் சாட்சிகளையும் பொய்யாணைகளையும் இட்டு அதிலே வருகின்ற பணம் மூலம் நீங்கள் மேன்மை அடைய விரும்புகிறீர்களா? நண்பரை ஆதரிப்பது போல ஆதரித்து பின்பு துரோகம் செய்து அதிலே நீங்கள் மேன்மை பாராட்ட விரும்புகிறீர்களா? அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழிகளை பின்பற்றி இறை வார்த்தையிலும் ஜெபத்திலும் வேரூன்றி நின்று அவரின் உதவியோடு நீங்கள் மேன்மை அடைய விரும்புகிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மற்றவர்களை ஏமாற்றியோ பொய் சாட்சி கூறியோ அல்லது துரோகம் செய்தோ நீங்கள் சேகரிக்கின்ற எந்த ஒரு பணமும் செல்வமும் வாழ்க்கை வசதிகளும் மேன்மையும் நிலைக்கவே நிலைக்காது என்பதை சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள். உண்மையின் தத்துவமாகிய இறை வார்த்தையை கடைபிடித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டால் அதிலே நீங்கள் அடைகின்ற மேன்மையில் நிலைத்திருப்பீர்கள், நிறைவு பெறுவீர்கள். மேன்மையை அடைய மனிதரை தேடாதீர்கள், மனிதர் பின் செல்லாதீர்கள், மனிதரை பற்றி கொள்ளாதீர்கள். நீதிமொழிகள் இவ்வாறாக கூறுகிறது, மேன்மை அடைய தாழ்மையே வழி என்று. ஆகவே பிரியமானவர்களே, விண்ணையும் மண்ணையும் படைத்த, விண்ணிலும் மண்ணிலும் அதிகாரம் கொண்டிருக்கிற, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்ற அல்பாவும் ஒமேகாவுமான, தொடக்கமும் முடிவுமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடுங்கள்,
பற்றி கொள்ளுங்கள். அவர் ஒருவரை மட்டுமே பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். நீதிமொழிகள் கூறுவது போல மேன்மையை அடைய தாழ்மையே வழி என்பதனை உணருங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. தொடக்க நூல் 18வது அதிகாரம் 16 33 முடிய வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சோதோம் நகரை அழிக்க திட்டமிட்டார். அப்பொழுது ஆபிரகாம் ஆண்டவரோடு உரையாடுகிறார். தொடக்க நூல் 18வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஆபிரகாம் மறுமொழியாக, தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச துணிந்து விட்டேன். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆபிரகாமை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்ததை நாம் நன்கு அறிவோம். இதற்கெல்லாம் காரணம் அவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தும் ஆபிரகாம் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று பாருங்கள். தூசியும் சாம்பலுமான நான் என்கிறார். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்கு ஏராளமான சொத்துக்கள் இருந்தன. ஆண்டவருடைய அழைப்பை கேட்ட ஆபிரகாம் அனைத்தையும் விட்டுவிட்டு அவருடைய குரலுக்கு செவிசாய்த்து அவர் கடந்து சென்றார். இதனால் ஆண்டவருடைய அன்பை ஆபிரகாம் அணுவாக ருசித்தார், அனுபவித்தார். இதனால் ஆபிரகாமை ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வாதங்களால் நிரப்பினார். இதற்கெல்லாம் காரணம் ஆபிரகாம் ஆண்டவரிடம் செபிக்கும் போதெல்லாம் தன்னை அவர் முழுமையாக தாழ்த்தினார். அற்ப தூசிக்கும் சாம்பலுக்கும் சமமானவன் நான் என கூறி தன்னை முழுவதுமாக அவர் தாழ்த்தி ஜெபித்தார். தன்னை எவ்வளவு தூரம் அவர் தாழ்த்தினாரோ அவ்வளவு தூரம் அவர் உயர்த்தப்பட்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் கூட ஆபிரகாமை போல எப்பொழுதும் தாழ்ச்சியாக இருங்கள். உங்கள் மேல் தவறே இல்லை என்றாலும் சரி, அமைதியாக இருங்கள். நீங்கள் எந்த அளவு உங்களையே தாழ்த்துகிறீர்களோ அந்த அளவு உயர்த்தப்படுவீர்கள், மேன்மைப்படுத்தப்படுவீர்கள் என்பதனை அறிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லூக்கா 14வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தம்மைத்தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் உங்களையே மேன்மைப்படுத்திக் கொண்டு உங்களையே நீங்கள் உயர்த்துகிறீர்கள் என்றால் ஒரு நாள் நீங்கள் தாழ்த்தப்படுவது நிச்சயம் என்பதை சத்தியமாக திண்ணமாய் அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, வாழ்க்கையிலுடைய சொகுசுகளையும் இன்பங்களையும் அனுபவிக்க தவறான வழியை தெரிந்து கொள்ளாதீர்கள். நீங்கள் மேன்மை அடைய வேண்டும் என்கிற உங்களுடைய லட்சியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்படைத்து அவரோடு இணைந்து பயணியுங்கள். நானே வழி என்கிறார் ஆண்டவர். ஆகவே தவறான வழியில் சென்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை துளைத்து விடாதபடி இயேசுவிடம் வாருங்கள். மனிதனுடைய உலகளாவிய வழிகளை நீங்கள் மேன்மை அடைய பின்பற்றுவதை நிறுத்திவிட்டு உண்மையான ஜீவ வாழ்வு காட்டக்கூடிய பரலோகத்திற்கு இட்டு செல்லும் இடுக்கமான வாயிலாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடுங்கள், பின்பற்றுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி பின்பற்றுவது? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு ஆகியவற்றை முழுமையாக விசுவசித்து ஏற்றுக்கொண்டு அவரோடு இணைந்து நாம் பயணிக்க வேண்டும். அவரோடு அதிக நேரம் செபத்திலும் இறை வார்த்தையை வாசித்து தியானிப்பதிலும் நாம் செலவு செய்தால் ஆண்டவரை பின்பற்றலாம். அவர் கூறுவது போல தாழ்த்துவோர் உயர்த்தப்படுவர், உயர்த்துவோர் தாழ்த்தப்படுவர் என்பதனை மனதில் இருத்தி எப்பொழுதும் தாழ்ச்சியாக இருந்தால் ஆண்டவரை பின்பற்றலாம். ஆகவே பிரியமானவர்களே, மேன்மையை அடைய தாழ்ச்சியே வழி என்பதனை உணருங்கள். ஆண்டவரை பின்பற்றி வாழுங்கள். உண்மை அன்பு எங்குள்ளதோ அங்கே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆகவே உண்மையான அன்போடு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நேசிப்போம், அன்பு செய்து வாழ்வோம், அவரை மட்டும் பின்பற்றுவோம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லூக்கா 18வது அதிகாரம் 10 14 முடிய வசனங்களை வாசிக்க கேட்போம். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபசாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ
இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோம்பிருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10ல் 1 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கியருளும் என்றார். இயேசு பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அழகான உவமையை கூறுகிறார். பிரியமானவர்களே, பரிசேயரும் ஆலயத்திற்கு செபிக்கத்தான் செல்கிறார், வரி தண்டுபவரும் ஆலயத்திற்கு செபிக்கத்தான் செல்கிறார். ஆனால் பரிசேயருடைய செபம் கேட்கப்படாததற்கு காரணம் என்ன? வரி தண்டுபவர் அனைவரிடமும் வரியை வசூலித்தார், மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலையில் அவர் இருந்தார். ஆனால் பரிசேயர் அதில் ஒன்று கூட செய்யவில்லையே. அவரிடம் நல்ல பண்புகள் பல இருந்தன. தினமும் கோவிலுக்கு செல்வது, நேர்மையாக வாழ்வது, வாரத்திற்கு 2 முறை நோன்பிருப்பது, பழைய ஏற்பாட்டு கட்டளைகளை கடைபிடிப்பது போன்ற பல பண்புகள் இருந்தாலும் நான் என்னும் அகந்தை அனைத்தையும் பாழாக்கிவிட்டது. நான் என்னும் அகந்தை. பிரியமானவர்களே, அவரிடம் இப்படி ஏராளமான நல்ல பண்புகள் இருந்தாலும் அதை வைத்து அவர் தன்னை புடமிடுவதை விட்டுவிட்டு தன்னைத்தானே அவர் உயர்வாக எண்ணிக்கொண்டார். இதனால் அவருடைய செபம் கேட்கப்படவில்லை. பிரியமானவர்களே, ஒரு குவளை பால் அது நல்லது என்றாலும் அதில் ஒரு துளி விஷம் சேரும்போது மொத்த பாலுமே நஞ்சாகி விடுகின்றன. அதுபோல அவருடைய நல்ல பண்புகள் அனைத்தும் நான் என்னும் அகந்தையின் காரணமாக நன்றாக மாறிவிடுகின்றன. ஆனால் வரி தண்டுபவரோ தன்னை அவர் முழுமையாக தாழ்த்தினார். தான் பாவி என்பதை ஏற்றுக்கொண்டு அதற்காக மனம் வருந்தி ஆண்டவருடைய இரக்கத்திற்காக அவர் செபித்தார். தான் நல்லவன் என்று தன்னையே தீர்ப்பிட்டுக் கொண்ட பரிசேயரை போல் அல்லாமல், ஆண்டவரே, பாவியாகிய என் மீது இரங்கும் என்று சொல்லி அவர் செபித்தார். அதனால்தான் பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவருடைய செபமே ஆண்டவருக்கு ஏற்புடையவாக இருந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் கூட ஆண்டவரிடம் எதற்காக செபிக்கிறீர்கள், எப்படி செபிக்கிறீர்கள் சொல்லி ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். நான் சென்றேன், நான் வந்தேன், நான் ஜெபித்தேன், நான் உதவி செய்தேன் என நீங்களே உங்களை பெருமிதம் கொள்வதை நிறுத்திவிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழிகளை பின்பற்றுங்கள். உங்களையே நீங்கள் முழுவதுமாக தாழ்த்துங்கள். வரி தண்டுபவரை போல, ஆபிரகாமை போல உங்களை நீங்கள் முழுமையாக தாழ்த்தி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த ஒரு தாழ்ச்சிய வாழ்வு வாழுங்கள். அப்பொழுது நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், மேன்மைப்படுத்தப்படுவீர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் எந்த அளவு உங்களை தாழ்த்துகிறீர்களோ அதே அளவு நீங்கள் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்படுவீர்கள் என்பதனை அறிந்து கொள்ளுங்கள். நான் என்கிற அகந்தையை விடுங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. தானியேல் 10வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் என்னை பார்த்து கூறியது, தானியேல், அஞ்ச வேண்டாம், உய்த்துணர வேண்டும் என்னும் உள்ளத்தோடு உன் கடவுள் முன்னிலையில் நீ உன்னை தாழ்த்தி கொண்ட முதல் நாள் தொடங்கி உன் மன்றாட்டு கேட்கப்பட்டு வருகிறது. உன் மன்றாட்டுக்கேற்ப இதோ நான் வந்துள்ளேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, தானியேலுக்கு ஒரு வாக்கு அருளப்பட்டது. தானியேலால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அதை புரிந்து கொள்ள அவர் 21 நாட்கள் உபவசித்து தன்னையே தாழ்த்தி அர்ப்பணித்து செபித்தார். வசனம் இவ்வாறாக கூறியது, அவர் தன்னை தாழ்த்த தொடங்கிய முதல் நாளிலேயே அவருக்கு பதில் அருளப்பட்டது. அவர் தாழ்த்த தொடங்கிய முதல் நாளிலேயே அவர் மன்றாட்டு கேட்கப்பட்டது. பிரியமானவர்களே, தாழ்ச்சியோடு நடக்கும்போது, தாழ்ச்சியோடு செபிக்கும் போது ஆண்டவர் அந்த செபத்தை எப்படி விரும்புகிறார் என்று பாருங்கள். தானியேல் தன்னை தாழ்த்தி ஜெபிக்க தொடங்கிய முதல் நாளிலேயே அவருக்கு பதில் அருளப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரே ஒரு நாள் நீங்கள் இதை முயற்சி செய்து பாருங்கள். ஆபிரகாமை போல ஒரு தாழ்ச்சியான பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து அதன் பின்னர் ஒரு வரி தண்டுபவரை போல அல்லது தானியேலை போல ஆண்டவர் திருப்பாதத்தில் வந்து, ஆண்டவரே, பாவியாகிய என் மீது இரங்கும் என்று சொல்லி நீங்கள் செபித்தீர்களானால்
ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் கொடுப்பார். 100 மடங்கு ஆசீர்வாதங்களை நீங்கள் பெறுவது உண்மையிலும் உண்மை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. வாருங்கள் ஜெபிப்போம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய வல்லமையால நீர் எங்களை நிரப்பி ஆசீர்வதித்து வருகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுது யார் யாரெல்லாம் உள்ளம் உடைந்து வந்து ஆண்டவரே நானும் தாழ்ச்சியோடு உமது பாதத்தில் அனுதினமும் செபிக்க என்னையே தாழ்த்தி கொள்ள ஒரு வரி தண்டுபவரை போல நீர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல என்னையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பரிசேயராய் இல்லாமல் வரி தண்டுபவராய் என்னை மாற்றி உமக்கு ஏற்புடைய செபத்தை தானியலை போல் செபிக்க உடைய வல்லமையால் நிரப்பும் என்று யார் யாரெல்லாம் இந்த நேரத்தில் கேட்டு செபிக்கிறார்களோ அனைவர் மேலும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நிறைவாக இறங்க வேண்டுமாக செபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய வல்லமை ஒவ்வொருவரையும் சுட்டரிக்கட்டும். உடைய பிரசனத்தால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, தாழ்ச்சியின் உருவம் எடுத்த இயேசுவே, எங்களுக்காக தாழ்ச்சியின் உருவம் எடுத்தீரே ஆண்டவரே. அதனை நாங்கள் புரிந்து கொண்டு உம்மை போல தாழ்ச்சியாக வாழ நடக்க உடைய வல்லமையால பிரசனத்தால எங்களை நிரப்பி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 Amen. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Hallelujah.